வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னுட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எல்லாம் மசாலாவும் நம்ம வறுத்து பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் எல்லாமே வறுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டோம்னாக்கா இது சூப்பராகவே ரெடி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கத்தான் செய்யும். எள்ளில் வந்து நிறைய எண்ணெய் விடும். அது நல்ல எள்ளுனாக்கா நிறைய எண்ணெய் வரும். ஸோ அப்போ அந்த எள்ளுடைய தன்மையை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்கும் எள்ளு சட்னி பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷு. அப்புறமா கொளுத்தவங்களுக்கு, கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளு அணுவாங்க. எள்ளு சாப்பிட்டாக்க கொஞ்சம் வெயிட்டு கூடும். சேம் டைம்ஸ் இந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எள்ளு எந்த ரூபத்துலையாவது கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னாக்கா நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.